லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரொம்ப ஆக்ரோஷமா ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. என்னடா அது? அனிதா பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே பாத்திமா அடிச்சு தூள் கிளப்புறான். எப்படி? டேய், என்னையா பண்ணிட்டு இருக்கான் ஆளு? பணத்தை வாங்கும்போது வீரவாசனெல்லாம் பேசுறான். இப்ப பாரு, ஸ்டேஜ்ல நின்று அடி வாங்கிட்டு இருக்கான். சார் சும்மா நோய் அம்மா ஃபைட்டா பாருங்க சார். அவர் தானே அடி வாங்குறாரு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? யோ, நீங்க கை நீட்டி பல்ல அடிச்சுட்டு வாங்கினது என்னோட பணையா? அதுக்கு இப்ப என்ன? இதோட கேம் முடிய போகுதா? இல்ல இன்னொரு ரவுண்ட் இருக்குதுல்ல, பொறுமையா பாருங்க. பாக்குறேன். எங்க இருக்கா? எல்லாம் ஓகே. உஷா, get everything ready and send Rajani immediately. Okay? ஓகே சார். Please come. பார்த்திபன் ரொம்ப அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அதெல்லாம் கலக்கு ரஜினி. பாத்திமா விடாத. சார், கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க சார். எங்க போயிருந்தீங்க? இந்தாங்க சார். கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? ஆமா சார், சீக்கிரம்னு இப்பதான் பாஸ் சொல்லிட்டு போனாரு. ரஜினியை கூப்பிட்டு வாங்கன்னு கூட சொல்லிட்டு போனாரு சார். அப்புறம் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் ரஜினியை கூப்பிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. சார், ரஜினியா? அவங்க தான் வரலையே சார். நீங்க தான் பிரசன்ட் பண்ண போறீங்கன்னு ரஜினி சொன்னாங்களே. வாட்? நான் பிரசன்ட் பண்ணுமா? என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு சொன்னா போதுமா? என்கிட்ட சொல்ல வேணாம். அண்ணா, அந்த ஆள் நம்ம சுரேஷ் ரொம்ப டென்ஷன் ஆகிறானா. இவனை சீக்கிரம் முடிச்சு விடாருங்களே.
ஒரு ரவுண்ட்ல அர்ஜுனும் இன்னொரு ரவுண்ட்ல பார்த்திபனும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ மூணாவது ரவுண்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். பாத்திமா என்ன சார் இப்பதான் சிரிப்பு வருது போல? நான் சொன்னேன்ல, பாருங்க அவன் காலியாக போறத சந்தோஷமா பார்த்து சிரிங்க, ரசிங்க சார். எந்திரி பாத்திமா. பார்த்திபா எழுந்துரு. போச்சு, எல்லாம் போச்சு. எங்க பார்த்திபனை கொன்னுட்டல ரஜினி. இப்போ ஆசை நிறைவேறிடுச்சுல, போதுமா உனக்கு? அனிதா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதடி, கொஞ்சம் அமைதியா இரு. இதுக்கு மேல என்னடி ஆகணும்? அவன் உயிரே போக போகுது, எங்க உயிர் வேணுமா? நீ சும்மா இருக்க மாட்டியா? பாத்திமா எந்திரி பார்த்திபா. பாத்திமா. என்ன சார் சொல்றீங்க? நீங்க தானே ரஜினி கிட்ட போய் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. அதனால தானே அவங்க லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. Are you kidding? எனக்கும் ரஜினிக்கும் என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும், உன்னை உட்பட. அது எப்படி நான் வாலண்டியரா ரஜினி கிட்ட போய் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவேன்? சரி, நீ சொல்ற மாதிரி நான் அப்படியே சொல்லியிருந்தாலும் ஓகே நீங்க சொன்னதுக்குன்னு ஒத்துப்பாங்களா உடனே உங்க ஜிஎம்? மேடம் நம்பிட்டாங்களே, இவன் அப்படி நடிச்சிருக்கான். இப்ப என்ன பண்றது? சார், நேத்து நீங்க ரஜினி கிட்ட பேசுனீங்க, நானே பார்த்தனே. ஹேய், அவங்க இந்த கம்பெனியோட ஜிஎம். வர்க் விஷயமா நாங்க ரெண்டு பேரும் பேசிதான் ஆகணும். இந்த விஷயமா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதை நீங்க பாத்தீங்களா? பார்த்திபா, பார்த்திபா, என்னாச்சு உனக்கு? எழுந்துரு பார்த்திபா. பார்த்திபா, என்ன பாரு. தயவு செஞ்சு எழுந்துரு பாத்திமா. பார்த்திபா. இது அவனுக்கு நடக்க போற மேட்ச் இல்ல, நமக்கு நடக்கிற மேட்ச். உன் மொத்த திமிரு இன்னைக்கு அடங்கும் ரஜினி. என்ன யாருன்னு நினைச்ச? சிங்கமுத்து. பாத்திமா என்னாச்சு பாத்திமா? போன ரவுண்ட் நல்லா தானே விளையாண்ட, இந்த ரவுண்ட்ல என்னாச்சு? ஒண்ணு இல்ல ரஜினி, ஒண்ணு இல்ல. ஐயோ, தென்றல் வேற இன்னும் வரலையே. உனக்கு என்ன பிரச்சனை பார்த்திபா? ஏன் தென்றல் மேல இவ்வளவு கோவமா இருக்க? அவங்க சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நீ அவங்கள அவாய்ட் பண்றியாமே, எதுக்கு? ஏங்க, நீங்க நம்புற அளவுக்கு அவங்க ஒண்ணும் வருத்தம் இல்ல. அவங்க அனிதா கிட்ட காசு வாங்கிட்டு உங்களை ஏமாத்திட்டாங்க. ஐயோ, அனிதா கிட்டயா? அது சரி, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? அனிதா தான் அன்னைக்கு சொன்னா. வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதா? கிளைண்ட்ஸ் உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரஜினியை நான் வர சொன்னேனே, ஏன் இன்னும் என்ன வந்து பார்க்கல? சார், ஆக்சுவலா ரஜினி இன்னும் ஆபீஸ்க்கு வரல. என்னது? சோ மீட்டிங்ல பிரசன்டேஷன் என்ன பண்ண சொல்லி இவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரஜினி இன்னும் ஆபீஸ்க்கே வரலையா? என்னமா சொல்றாரு இவரு? ஆமா சார், இன்னும் வரல. இவருதான் பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு நேத்து சொன்னாங்க. இப்ப வந்து கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க சார். நேத்தே சொன்னாங்களா? நீங்க பாசா, நான் பாசா?
லீவு தர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு அசால்ட்டா லீவ் போட்டு போயிருப்பாங்க? யாரை கேட்டு இவர் பிரசன்ட் பண்ணுவாரு முடிவு பண்ணிருப்பாங்க? அனிதா அன்னைக்கு கோச் வீட்டுக்கு வந்திருந்தா. கார் பக்கத்துல நின்னுட்டு கோச் பணம் வாங்கிட்டாங்க, போட்டியில பார்த்திபன் தோத்து போற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு அவ போன்ல பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். எல்லாமே ஏன் தப்புதான். என்னதான் நீங்க சொல்லணும்? என்ன ரஜினி சொல்ற? ஆமா மாமா, அன்னைக்கு நடந்ததே வேற. இவனுக்கு தெரிஞ்ச டென்ஷன் ஆவான்னு நான் தான் இவன் கிட்ட சொல்ல வேண்டாம்னு தென்றல் கிட்ட சொன்னேன். இந்த அனிதா பிளான் பண்ணி தான் உன்னை ஏமாத்திருக்கா. என்னமோ நடந்திருக்கு. அன்னைக்கு இவனை அங்க கூட்டிட்டு போனப்போ ரஜினி, நீ உடனே அவங்கள வர சொல்லுமா? சொல்லிட்டேன் மாமா, வந்துட்டு இருக்காங்க ஆன் தி வே. ஆனா இன்னும் அவங்கள ஆள காணோம். ஐயோ டைம் ஆகுது. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. பார்த்திபா, இங்க பாரு, நீ ஜெயிக்கணும். உன்னால முடியும் பார்த்திபா. நான் உன்னை நம்புறேன், நீயும் உன்னை நம்பு. உன்னால முடியும்னு நீ ப்ரூவ் பண்ணு. ஆமா பார்த்திபா, ஜெயிக்கணும் பார்த்திபா. சார், அவங்க எப்பயும் யார்கிட்டயும் எதையும் கேட்டு பண்ண மாட்டாங்க சார். அவங்களுக்கா என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சார். அப்படிதானே சார் இந்த கம்பெனி போயிட்டு இருக்கு? சார் இல்ல சார், இவர் சொல்ற மாதிரிலாம் இல்ல. ரஜினி எப்பவுமே கரெக்டா தான் இருப்பாங்க. என்ன கரெக்டா இருக்காங்க? இது நம்ம கம்பெனியோட மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட். நான் படிச்சு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எந்த தகவலும் சொல்லாம போயிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சார், அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல கலந்துட்டு இருக்காரு. அந்த டோர்னமெண்ட் இன்னைக்கு தான் நடக்குது. ரஜினி அங்கதான் போயிருக்காங்க. கரெக்டான நேரம் பார்த்து இப்படி போட்டு கொடுக்குறாரே. இத்தனை நாள் ரஜினி எவ்வளவு கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சிருக்காங்க. பாஸ் தானே யோசிக்க மாட்டாரா? கடவுளே, இப்ப என்ன பண்றது? சார், நான் ரஜினி கால் பண்ணி உடனே வர சொல்றேன் சார். ஓ, அவங்க பர்சனல் ஒர்க்கை முடிச்சிட்டு வர வரைக்கும் நானும் கிளைண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? நோ வே. சார் இல்ல சார், இவரை நம்பி தான் ரஜினி மேடம் இப்படி பண்ணிட்டாங்க சார். இவர் பழைய கோத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்றாரு சார். சார், ரஜினி செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு ஏன் மேல பழிய போடுறாங்க சார். இவர் ரஜினி நம்பிக்கையை உடைச்சாரா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா ரஜினி ஏன் நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு. சொல்லிடுறேன், நான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. எஸ். ரஜினி, நீ வாமா, அவ அடிப்பா. நீ வாமா, பார்த்திபா அடி. நீ வாமா. ஆக்ரோஷமான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திபா, விடாத. பார்த்திபா அடி. ஐயோ, பார்த்திபா. எந்திரி பார்த்திபா. பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா.
பாத்திமா Come on, you can do it. Leave all that bullshit. இப்போ கிளைண்ட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மீட்டிங் நடந்தாகணும். இப்போ என்ன பண்றது? சார், ராகுல் சாருக்கு ரஜினி எல்லா டீடைலும் சொல்லியிருக்காங்க சார். அவர் பிரசன்ட் பண்ண முடியும். என்ன மேன், இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியுமா உங்களால? பிரசன்ட் பண்ணிருவியா? சார், ஐம் சாரி, எனக்கு இந்த பிரசன்டேஷன் பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை. முன்னாடியே எனக்கு ஏதாவது டீட்டெயில் சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். நான் ஏன் சார் முடியாதுன்னு சொல்ல போறேன்? எவ்வளோ க்ரூஷியலான ஒரு மீட்டிங் அண்ட் டைம்னு தெரியாதவனா நான். பார்த்திபா, பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா, பார்த்திபா, பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா, பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா, பார்த்திபா கண்ணு தோற. எழுந்துரு பார்த்திபா. பார்த்திபா ப்ளீஸ். பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா ப்ளீஸ். நான் நேத்தே ரஜினி கிட்ட சொன்னேன். உங்களை போய் அவங்க நம்பிட்டாங்க பாருங்க. சீ, இவ்வளவு கேவலமா நடந்துக்க உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? பிரச்சனை ஆகும், ஆனா யாருக்கு? ரஜினிக்கு. இந்த நாளுக்காக தானே எவ்வளவு இன்சல்ட் வாங்கினாலும் தாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருந்தா ஆபீஸ்க்கும் உங்களுக்கும் நல்ல பேர் கிடைச்சிருந்திருக்கும்ல. அத கூட உங்களால யோசிக்க முடியல. என்ன லூசு பையன் நினைச்சியா? இப்ப போய் அந்த பிரசன்டேஷன் நான் பண்ணிட்டா ரஜினி இங்க இல்லைன்னா கூட பொறுப்பா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லி பாஸ் நினைப்பாருல. அது மட்டும் இல்ல, இந்த மொத்த பிரசன்டேஷனுமே ரஜினி தான் பண்ணான்னு சொல்லி பாஸ் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. 1% கூட அவளுக்கு எதுவுமே பாசிட்டிவா நடக்க கூடாது. அதுதான் என்னோட ஒரே ஏம். ரஜினிய காலி பண்ணணும். And it's done. எந்திரி பாத்திமா. தென்றல், தென்றல், உனக்கு ஜெயிக்க வேண்டாமா? எந்திரி பாத்திமா. எந்திரி பாத்திமா. பாத்திமா எந்திரிக்க சொல்ல ரஜினி. எந்திரி பாத்திமா. பாத்திமா எந்திரி. பாத்திமா கோச் வந்துட்டாங்க. எந்திரிச்சு பாரு பாத்திமா. பாத்திமா எந்திரி பாத்திமா. பாத்திமா, பார்த்திபா எழுந்துரு. பார்த்திபா தென்றல் வந்திருக்காங்க பாரு. பார்த்திபா பாரு. பார்த்திபா, பாத்திமா, பார்த்திபன் எந்திரிங்க. பாத்திமா இதுதான் உங்க கனவு. இத நீங்க விட்டு கொடுத்துட கூடாது பார்த்திபன். கம் ஆன், கம் ஆன் பார்த்திபன். பார்த்திபா கெட் அப். பார்த்திபன் கண்ணை தரங்க. நீங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும். யூ ஆர் a boxer. உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீ நின்னு ரிங்ல உனக்கு ஜெயிச்சு மட்டும் தான் பழக்கம். எந்திரிங்க பார்த்திபன். கம் ஆன், நீங்க ஜெயிச்சே ஆகணும். கம் ஆன், எந்திரிங்கன்னு சொல்றல. கம் ஆன் பார்த்திபன்.
பார்த்திபன், நான் சொல்றத கவனமா கேளு. கமான் பார்த்திபன், உன்னால முடியும். ம்? இங்க பாரு, என்ன பாரு, ஸ்டெடியா இரு. அவன் உன்னை ஈஸியா ஜெயிச்சிடலான்னு அலட்சியமா இருக்கான். ஆனா அது உண்மை இல்ல. அவனை நீ தான் ஜெயிக்க போற. உன்னால முடியும். உனக்கு புரியுதுல்ல? அவ மூர்க்கமா இருக்கா, ஆனா ஃபோக்கஸ்டா இல்ல. பட் நீ ஃபோக்கஸ்டா இருக்கணும். உன்னோட மைண்ட் சொல்றத உன் உடம்பு கேக்குது. நீ பிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க. உன்னால கண்டிப்பா முடியும். பாத்திமா, பாத்திமா, நீ அவனை தோக்கடிக்கணும். அவன் தோத்து போயிடக்கூடாதுன்னு ரிங்ல நிக்கிறான். நீ ஜெயிக்கணும்னு ரிங்ல நிக்கிற. ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு பார்த்திபன். உன்னால ஜெயிக்க முடியும். இப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. புரியுதா? புரியுது கோச். இப்படி இல்ல, கான்ஃபிடென்ட்டா சரி. அவனை கன்ஃபியூஸ் பண்ணு. பாஸ்கெட் பால் விளையாடுறத பாத்திருக்கியா? அந்த மாதிரி. உன்னால முடியும். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. கமான், 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 கமான் பாத்திமா. அப்படிதான்.